மேடம், போஸ்ட் மேடம். மேடம், நீங்க தான் அன்பரசியா மேடம்? ஆமாண்ணா. உங்களுக்கு போஸ்ட் வந்திருக்கு மேடம். இதில் ஒரு சைன் பண்ணுங்க மேடம். கொடுங்கண்ணா. இந்தாங்க. ஓகே மேடம். என்ன அன்பு, அப்பா கிட்ட இருந்து லெட்டரா? ஆமா, எங்க அப்பா கிட்ட இருந்து திரும்பவும் லெட்டர் வந்திருக்கு. ஏய், எங்க ஓடுற? ஏய் அன்பரசி, ஃபர்ஸ்ட் பீரியட் கட் ஆயிடும்னு என்ன சாப்பிட கூட விடாம இழுத்துட்டு வந்துட்டு இப்ப உங்க அப்பா லெட்டரை பார்த்த உடனே குடுகுடுன்னு ஓடுற. இன்னைக்கு மொத்த பீரியடும் கட் ஆனாலும் பரவாயில்ல, லெட்டரை படிச்சுட்டு தான் மறுவேலை. அப்ப நான் இன்னைக்கு காலேஜுக்கு லீவு தான். ஐ ஜாலி. லெட்டர் வந்ததுக்கே இந்த குதி குதிக்கிறான். இன்னும் அவங்க அப்பா நேர்ல வந்தா வீட ரெண்டாக்கிடுவா போல இருக்கு. என் அன்பு மகள் அன்பரசிக்கு உங்க அப்பா எழுதுவது, நீ என்ன பார்க்காம ரொம்ப கஷ்டப்படுறல, என்னால அதை புரிஞ்சுக்க முடியுதுமா. அப்பாவை எப்படியாவது பார்த்துடணும்னு நான் போட்ட லெட்டரை வச்சு நீ தேடுறல. அப்பாவும் உன்னை பார்க்கணும்னு ஆசையா தாண்டா இருக்கு. ஆனா என் சூழ்நிலை அங்க வந்து உன்னை பார்க்க விடாம தடுக்குது. ஆனா இனி என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் என் பொண்ணை பார்த்துடணும்னு முடிவு பண்ணிட்டேன். நான் அங்க வந்தா தானே பிரச்சனை. நீ இங்க அப்பா இடத்துக்கு வந்துரு. ஆமா அன்பரசி, உன்னோட இத்தனை வருஷம் ஏக்கம் தீர போகுது. இந்த லெட்டர்ல நான் எங்க இருக்கேங்கிற அட்ரஸ் எழுதியிருக்கேன். நீ உடனே கிளம்பி வா. அப்பா உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். மத்தத நேர்ல பேசிக்கலாம். இப்படிக்கு உன் அன்பு அப்பா. மஞ்சு, இங்க பாரு, எங்க அப்பா அட்ரஸ் அனுப்பியிருக்காரு. என்ன பார்க்கணும்னு ஆசையா வர சொல்லிருக்காரு. ராஜபாலம், கடப்பா டிஸ்ட்ரிக்ட், ஆந்திரா. என்ன அன்பு, ஆந்திரான்னு எழுதிருக்கு? ஆமா மஞ்சு, நான் கூட அப்பா இங்கதான் இருக்காருன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவர் ஆந்திரால இருக்காரு போல. என்ன அன்பு சொல்ற? ஆமா மஞ்சு, லாஸ்ட் டைம் போட்ட லெட்டர்ல இருந்த சீலை வச்சு நான் அந்த போஸ்ட் ஆபீஸ்ல போய் விசாரிச்சேன். அப்ப கூட அப்பா இங்க வந்துட்டு போனதா போட்டோகிராஃபர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு. ஆனா நான் தான் பார்க்காம மிஸ் பண்ணிட்டேன். சென்னைக்கு வந்து லெட்டர் போட்டவரு இப்ப எதுக்கு உன்னை ஆந்திராக்கு வர சொல்றாரு? அதுக்கு அவரு இங்கேயே வந்து உன்னை பாத்துருக்கலாம்ல. பார்க்கலாம் தான், ஆனா அவரோட சூழ்நிலை என்னமோ. அவரு காரணம் இல்லாம கண்டிப்பா சொல்ல மாட்டாரு. நான் போய் எப்படியாவது பாத்துடுறேன். அன்பு, கொஞ்சம் அவசரப்படாத. இங்க பக்கத்துலனா கூட கொஞ்சம் பரவாயில்ல. அவ்வளவு தூரம் எப்படி தனியா போக முடியும்? இல்ல மஞ்சு, இனிமே ஒரு நிமிஷம் கூட என்னால வெயிட் பண்ண முடியாது. நான் எங்க அப்பாவை பார்த்தே ஆகணும்.
இவ்ளோ நாள் அவர் எங்க இருக்காருன்னே தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப அவர் இருக்கிற இடமே தெரிஞ்சு போச்சு. அவரும் வரவும் சொல்லிட்டாரு. அதனால நான் உடனே கிளம்புறேன். ஹலோ. அம்மு, நான் கிளம்பி வந்துட்டு இருக்கேன். நீ எங்க இருக்க? நான் இங்க வந்துட்டேங்க. சரி, நான் இன்னும் 10 நிமிஷத்துல அங்க வந்துடுவேன். பக்கத்துல தான் இருக்கேன். சரிங்க. பார்த்து பொறுமையா வாங்க. ம். நீ, நான், குட்டிமா எல்லாரும் ஒரே குடும்பமா ஒன்று சேர வேண்டிய நேரம் வந்துருச்சுமா. அதை யாராலையும் தடுக்க முடியாது. அந்த காரை மிஸ் பண்ணாம கரெக்டா ஃபாலோ பண்ணு. செப்பு சிவகாமி. அம்மா, எங்கம்மா போயிட்ட? வீட்ல உன்னை பார்த்தா ஆளையே காணோம். உன்னை நான் இங்க தேடிட்டு இருக்கேன். சிவகாமி, அன்னைக்கு அனன்யா அந்த கஸ்தூரி ஃபோன் பண்ணான்னு சொன்னால, அப்பவே அவளையும் அவ பொண்ணையும் இனிமே விட்டு வைக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அதான் இப்போ ஒரு சந்தேகத்துல உன் புருஷனை தான் நான் ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கேன். எனக்கு என்னமோ உன் புருஷன் அவளை தான் பார்க்க வந்திருக்கிற மாதிரி தெரியுது. இன்னைக்கு மட்டும் அவ என் கண்ணில் பட்டான்னு வச்சுக்கோ, அவளோட ஆயுசு இன்னைக்கே முடிஞ்சிடும். மா, அந்த கஸ்தூரி அந்த பக்கம் தான் எங்கேயோ இருக்கா. ஏற்கனவே அப்பா அதை பத்தி சொல்லியிருக்காரு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாம இரு. பத்திரம் பாத்து. டேய், மாப்பிள்ள கார் எங்கடா? இந்த பக்கம் தாங்க போன மாதிரி இருக்கு. என்னடா நீ கொல்ல போற பாரு உன்ன. சி, ஒரு காரை உன்னால ஒழுங்கா ஃபாலோ பண்ண முடியாதா? தடிமாடு வேகமா போடா. ஹலோ அம்மா. அம்மா, ஷோ, என்னமாச்சு? அம்மா, ஹலோ அம்மா, என்னம்மா? இருடி, இந்த டிரைவர் மாப்பிள்ளையோட காரை மிஸ் பண்ணிட்டான். டேய், இப்ப மட்டும் நீ அந்த காரை கண்டுபிடிக்கல, உன்னை கொன்னுடுவேன் பாரு. மா, அந்த கஸ்தூரி யமகாதகி. அப்பா நிறைய தடவை ட்ரை பண்ணியும் அவளை ஒன்னும் பண்ண முடியல. நீ மட்டும் பார்த்தனா அவளை விட்டுறாத. சிவகாமி, இந்த மங்கா கையால தான் அந்த கஸ்தூரியோட உயிர் போகணும்னு இருந்தா அதை யாராலையும் மாத்த முடியாது. அவளும் அவ பொண்ணும் செத்துட்டாங்கிற நல்ல செய்தியோட வர. நீ தைரியமா இரு. சரிம்மா. முட்டாள், கண்ணுக்கு முன்னாடி போன ஒரு காரை விட்டுட்டு சீ பாருங்கடா. இன்னைக்கு மட்டும் என் பிளான் ஏதாவது சொதப்புச்சு, அப்புறம் எல்லாரும் போனமா தான் வீட்டுக்கு போவீங்க. போ போ போ. நாம ஏதாவது வேலை சொல்லும் போதுதான் இந்த வசந்தா ஏதாவது காரணம் சொல்லிட்டு வெளியில போயிடுவா. முதல்ல இவள வேலையை விட்டு தூக்கிட்டு புதுசா யாரையாவது வேலைக்கு வைக்கணும். மா, என்னம்மா ஒரு ஆரஞ்சு ஜூஸ் போடுறதுக்கு உனக்கு இவ்ளோ நேரமா? ஆமாண்டி, நானே ஜூசர் ஒர்க் ஆகாம கையால புழிஞ்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இந்த நேரம் பார்த்து இந்த வசந்தா வேற எங்க வெளியில போய் தொலைஞ்சிட்டா. நீ என்னடானா எங்க ஜூஸ்ன்னு நாட்டாம பண்றியா? கொஞ்சம் பொறு, இரு, இன்னும் 2 பழம் தான் இருக்கு, புழிஞ்சு கொடுக்கறேன். சரிம்மா. அனன்யா, ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்க? மா, என் நிச்சயம் நடந்தாலும் இந்த அன்பரசி இங்க இருக்கிற வரைக்கும்
எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு என் உள் மனசு ஏதோ சொல்லிட்டே இருக்குமா. அவளை ஏதாச்சும் பண்ணாதாமா இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும். அவதான் அவங்க அப்பாவை பார்க்க கிளம்ப போறால, அப்புறம் என்னடி? என்னது, அவங்க அப்பாவை பார்க்க போறாங்களா? என்ன சொல்லிட்டு இருக்க நீ? இப்ப அவளுக்கு ஒரு லெட்டர் வந்துச்சுல. ஆமாமா, அவங்க அப்பா கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வந்துச்சுன்னு எடுத்துக்கிட்டு மாடிக்கு ஓடி போனாலே. அது அவ அப்பா எழுதினது கிடையாது. என்னமா சொல்லிட்டு இருக்க? அந்த லெட்டரை போட்டதே நான் தான். அவளை இங்க இருந்து தள்ளி போக வச்சு அங்க வச்சு அவளோட கதையை முடிக்கிறதுக்காக நானும் உன் பாட்டியும் போட்ட பிளான் தான் இது. வாவ், சூப்பர்மா. சரி, அவளை எங்க போக வச்சிருக்க? உன் பாட்டி தாண்டி ஆந்திராவுல ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு இடத்தோட அட்ரஸ் போட்டிருக்காங்க. அது ரொம்ப மோசமான இடமா. உன் பாட்டியோட ஆளுங்க அங்க வச்சு அவ கதையை முடிச்சிருவாங்க. சரிம்மா, அங்க அவ தனியா போவாளா? அவதான் அவ அப்பனை பாக்கணும்னு வெறி பிடிச்சு அலைஞ்சிட்டு இருக்காளே. பத்மா கிட்ட விட்ட சவால்ல ஜெயிக்கிறதுக்காக அவ அப்பாவை கண்டுபிடிச்சு பத்மா முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தணும்னு அவ கங்கனை கட்டிக்கிட்டு அலையிறா. அதனால அவ அப்பன் செவ்வாய் கிரகத்துல இருக்கான்னு சொன்னா கூட உடனே அங்க கிளம்பி போயிடுவா. ஆனா போறவ கண்டிப்பா திரும்ப வரவே மாட்டா. சூப்பர்மா, மாஸ்டர் பிளான் பண்ணிருக்க நீ. அது மட்டும் இல்லடி, அந்த கஸ்தூரியையும் அவ பொண்ணையும் போட்டு தள்ளுறதுக்காக அம்மா அங்க போயிருக்காங்க. அவங்களும் காலி ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோ, அப்புறம் நமக்கு எந்த தொந்தரவும் இல்ல. இந்தா ஜூஸ் புழிஞ்சிட்டேன், குடி. மா, நீ சொன்ன இந்த விஷயம் எனக்கு 10 ஜூஸ் குடிச்ச மாதிரி அவ்ளோ தெம்பா இருக்கு. நீ இப்போ இப்படி ஒரு பிளான் பண்ணதுக்கு இந்த ஜூஸ நீ தான் குடிக்கணும். குடிமா. வாங்க, உள்ள வாங்க. வாங்க உட்காருங்க. நான் உட்கார வரல. ஒரு நிமிஷம் இருங்க. அம்மு, தண்ணி குடிங்க. எனக்கு வேண்டாம். ஏங்க, நல்லா இருக்கீங்களா? அத்தை அன்பரசிலாம் நல்லா இருக்காங்களா? நாங்க யாருமே நல்லா இல்ல அம்மு. ஏங்க, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி பேசுறீங்க? இங்க பாரு அம்மு, அன்பரசி யாருன்னு எனக்கு தெரியாதப்பவே சிவகாமியும் அனன்யாவும் அவளை கஷ்டப்படுத்திட்டு இருக்கும்போது என்னால தாங்கிக்கவே முடியாது. இப்ப அவதான் என் பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் அவளை டார்ச்சர் பண்றத என்னால பார்த்துக்கிட்டு எப்படி சும்மா இருக்க முடியும்? அதுக்கு தாங்க நான் அவளை கொண்டு போய் ஹாஸ்டல்ல விடுங்கன்னு சொன்னேன். நீங்க தான் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. எதுக்கு அம்மு? எதுக்கு என் குட்டிமா ஹாஸ்டலுக்கு போகணும்? அவ அந்த வீட்டோட இளவரசி. நடக்கிற பிரச்சனைக்கு ஒரே தீர்வு அவ என் பொண்ணுன்னு எல்லார்கிட்டையும் சொல்றதுதான். அதை விட்டுட்டு அவளை போய் ஓடி ஒளிய சொல்லிட்டு இருக்க? அப்படி இல்லைங்க, பிரச்சனையில இருந்து விலகி இருக்க சொல்றேன். அவ என் பொண்ணுன்னு தெரிஞ்சா பிரச்சனையே இல்லையே. அதுவும் இல்லாம அன்பரசி ஹாஸ்டல் போறேன்னு சொன்னா அம்மா விட்டுருவாங்களா? நீயே சொல்லு. ஏற்கனவே ஒரு தடவை அன்பரசி ஹாஸ்டல் போறேன்னு சொன்னா அப்ப அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? வா சந்திரா, நாமளும் அவ கூட ஹாஸ்டலுக்கு போயிடலான்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு அம்மா அவ மேல பாசத்தை வச்சிருக்காங்க. அன்பரசி யாருன்னு அவங்களுக்கு தெரியாதப்பவே இந்த அளவுக்கு அவ மேல பாசத்தை வச்சிருக்காங்க. அவதான் சொந்த பேத்தின்னு தெரிஞ்சா அம்மா சும்மா இருப்பாங்களா? இல்ல அம்மானாலதான் தாங்கிக்க முடியுமா? நான் ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. அன்பரசி தான் என் பொண்ணுன்னு தெரிஞ்சும் என்னை யாரோ மாதிரி நடிக்க வச்சிருக்கியே. ஆனா
அவங்கள அந்த மாதிரி நடிக்க வைக்க முடியுமா? ஒரு நிமிஷம் கூட உன்னால அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்ப இவங்கெல்லாம் பண்றது பத்தாதுன்னு புதுசா ஒரு பிரச்சனை வந்திருக்கு. இத்தனை வருஷமா எங்க இருந்தாங்கன்னு தெரியாத மங்கா அத்தை இப்ப வீட்டுக்கு வந்திருக்காங்க. மங்காவா? என்னங்க சொன்னீங்க? மங்காவா? ஆமா, வந்த உடனே அன்பரசி கூட மல்லு கட்டிட்டு நிக்கிறாங்க. என்னாச்சு அம்மு? மங்காத்த பேர் சொன்னதும் ஏன் ஒரு மாதிரி ஆயிட்ட? அந்த பாதகத்தி தாங்க உங்க அப்பாவை கொன்னது. அத கண்ணால பார்த்த சாட்சி நான் தாங்கிறதால என்னையும் கொல்ல பார்த்தா. இதெல்லாம் நான் உங்ககிட்ட எப்படி சொல்லுவேன்? அம்மு, என்ன நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பதில் சொல்லாம அப்படியே நின்னுகிட்டு இருக்க. என்ன ஆச்சு உனக்கு? அது ஒண்ணும் இல்லைங்க. சிவகாமி அனன்யா சண்டை போடுறது பத்தாதுன்னு இப்போ இவங்க வேற சண்டை போடுறாங்களா? ஆமா, அதத்தான சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவங்களுக்கும் அன்பரசிக்கும் 7ஆம் பொருத்தமா இருக்கு. கண்ணுக்கு முன்னாடி போன காரை விட்டுட்டு என்ன ரோடோட அலைய வச்சுக்கிட்டு இருக்கல்ல? சி, ஒண்ணுத்துக்கு லாயக்கு இல்லாதவ, வேகமா போ. டேய், அங்க பாரு, என் மாப்பிள்ளையோட கார் அங்க நிக்குது பாரு. இங்க பாரு, அவர் பார்க்காத மாதிரி நம்ம வண்டி அங்க நிறுத்து. டேய் அக்கா, கார் அந்த வீட்டு வாசல்ல தான் நிக்குது. அப்படின்னா மாப்பிள்ளையும் கஸ்தூரியும் அந்த வீட்டுல தான் இருக்கணும். நீ போய் அவங்களுக்கு சந்தேகம் வராம உள்ள அந்த கஸ்தூரி இருக்காளான்னு பார்த்துட்டு வா. சரிங்கக்கா. அம்மு, என்ன அம்மு ஆச்சு உனக்கு? ஒண்ணும் இல்லைங்க. இங்க பாரு, அன்பரசி விரும்புற விஸ்வாவை அனன்யாவுக்கு மங்கா அத்தையும் சிவகாமியும் சேர்ந்து நிச்சயமே பண்ணி வச்சுட்டாங்க. ஆனா பத்மா மேடத்துக்கு மட்டும் அன்பரசி யாருன்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா விஸ்வாவோட சேர்த்து வச்சிருவாங்க. இப்ப நம்ம குட்டிமா வாழ்க்கை பிரச்சனையில இருக்காமோ? புரிஞ்சுக்கோ அம்மு, இந்த நேரத்துல நாம உண்மையை சொல்லிதான் ஆகணும்மா. பாவம் குட்டிமா விஸ்வாவை மனசுல நினைச்சுக்கிட்டு அந்த நிச்சயதார்த்தத்துல ஒரு நடப்பணமா வந்து நின்னா. அவ உள்ளுக்குள்ள படுற கஷ்டத்தை அவ முகத்துல பார்க்க முடிஞ்சதுமா. அன்பரசி தான் என் குட்டிமான்னு அங்கேயே வச்சு கத்தி சொல்லணும்னு தோணுச்சு எனக்கு. ஆனா நீ வாங்கின சத்தியம் என்ன தடுத்துருச்சு. யாருக்கு பயந்து நான் உங்ககிட்ட சத்தியம் வாங்கினனோ அந்த மங்காவே அங்க வந்துட்டா.
இனிமே அன்பரசி அங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அவ உயிருக்கு ஆபத்து தான். அவ நம்ம பொண்ணுன்னு தெரிஞ்சா அடுத்த நிமிஷம் அந்த மங்கா அவளை கொன்னுடுவா. ஐயோ, அவ உங்க அப்பாவை துடிக்க துடிக்க கொன்னதும் என்ன கொலவெறியோட பார்த்ததும் இன்னும் என் கண்ணுக்குள்ளேயே இருக்கு. ஏன் அம்மு எதுவும் பேசாம அமைதியா நிக்கிற? அன்பரசிக்கு நான் வேற ஒரு இடத்துல சம்பந்தம் பேசிட்டு இருக்கேங்க. அது மட்டும் நல்லபடியா முடிஞ்சா எல்லா பிரச்சனையும் தீந்துரும். ஏய், என்ன அம்மு பேசிட்டு இருக்க நீ? நான் ஒருத்தன் இங்க இருக்கேங்கிறது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? இதுக்கு முன்னாடி உன் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருந்த. இப்பதான் நான் வந்துட்டேன்ல, என்ன ஒரு வார்த்தை கேட்கணும்ல? யாராவது இருக்கீங்களா? கதவை திறங்க. யாரு, என்ன வேணும்? சார், நான் பிளம்பர் சார். டாக்டர் முத்துராமன் இருக்கார்ல, அவர் வீடு இதுதானே சார்? இல்ல, இந்த வீடு இல்ல. பக்கத்து வீட்டுல விசாரிச்சு பாருங்க. ஓகே சார்.